சரி, இப்போ வந்து ஒருத்தர் இன்வெஸ்டர் ஏர்னிங்லேருந்து இன்வெஸ்ட்மென்ட்குள்ள போறார் அப்படின்னா, எங்க சார் ஒரு மிஸ்டேக் ஆகுறாரு? நெறைய சொல்லலாம். பட் பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பிளான் இல்ல. நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னே நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னு தெரிஞ்சாலும், என்னுடைய இலக்கு என்ன? அதாவது என்னுடைய கார்பஸ் என்ன? டார்கெட் கார்பஸ் என்ன? எவ்வளவு நான் சேமிக்கணும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு நான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படிங்கிற எந்த விதமான கால்குலேஷனே இல்லாம நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணும்போதே அவங்களுக்கு 30, 35 வயசு ஆயிடுது. அதுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு ஏர்னிங் கேரியர்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 டூ 10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிளான் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணி. அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா, ரிட்டர்ன்ஸ மட்டும் பார்த்தே இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த ஹீட். ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சதுனா இறங்கிருச்சுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் 6 மாசம் முன்னாடிலாம் கோல்டு, கோல்டு, கோல்டுன்னு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலா, எது ஹாட்டா இருக்கோ அத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலா, என்னுடைய தேவைக்கு என்ன கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ உகந்ததா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சுட்டு பண்ணாங்களே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துரும்.